பண்ண என்ன காப்பாத்து. இது வெளியே தெரிஞ்சா என் புருஷன் மட்டும் இல்ல, இந்த குடும்பமே காரி துப்போம். மொத்த பேரும் என்ன அசிங்கமா பாப்பாங்க. கோகிலா, கோகிலா, என்ன கோகிலா, காலையில இருந்து நீ டிஃபனே சாப்பிடலையாமே, சமயக்காரமா சொல்றாங்க. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல அத்தை. என்னம்மா ஒண்ணு இல்ல? உன் முகத்தை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கே, கண்ணு வேற கலங்கி போயிருக்கு. என்னமாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கோகிலா, ஏமா இப்படி இருக்க? காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடவே இல்லையாமே, என்னாச்சு? நீலவேணி அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அவங்க வழக்கமா சொல்றது தானே, அவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கலங்கறது இல்ல. அப்புறம் என்னம்மா, வேற யார் என்ன சொன்னாங்க உன்ன? கோகிலா, என்ன ஏதுன்னு சொல்லுமா. எதுவுமே சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? என் வாழ்க்கையை நினைச்சு நான் அழுறேன். எனக்கும் என் வாழ்க்கைக்கும் நிம்மதியே இல்லையான்னு கடவுள்கிட்ட கேட்டு அழறேன். தினம் தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்கேனே, அத நினைச்சு அழறேன். போதுமா? கோகிலா, எதுக்காக இப்ப இப்படி கோவப்படுற? என்ன நடந்துச்சு? யார் என்னம்மா சொன்னாங்க? உன் புருஷன் உன்கிட்ட நல்லபடியா தானே நடந்துக்கிறாரு, அப்புறம் எதுக்குமா கவலை உனக்கு? நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த உலகமே என்ன வெறுத்தாலும் எனக்கு ஆதரவா என் புருஷன் இருக்காருன்னு நினைச்சுதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன். ஆனா இப்ப அதுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கும் பிரச்சனையா? உனக்கும் உன் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனையாமா? இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்னதாமா நடந்தது? இன்னைக்கு காலையில அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பொண்ணு அவளோட கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தா. அவ ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு அபார்ஷன் பண்ணவளா. இப்போ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே இவரு அவளை வேலையை விட்டு போ சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவளை சாக்கடன் வேற சொன்னாரு. அதுக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சாலும் எனக்கும் அதே நிலைமை தானே. அவளை நீ ஒன்னா பேசாம வாய மூடிட்டே இரு. அவ வேலைக்காரிமா, கேரக்டர் பிடிக்கலன்னா எப்ப வேணாலும் அவளை வேலையை விட்டு அனுப்பிடலாம். ஆனா நீ வீட்டுக்காரி, உன்னை அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காத. நான் உளரல, என் நிலைமை தெரியாம நீங்க தான் உளறிட்டு இருக்கீங்க. வேலைக்காரியோ வீட்டுக்காரியோ நடந்த தப்பு ரெண்டும் ஒண்ணு தானே. இதுல அவ வேற நான் வேறன்னு ஒண்ணும் இல்ல. என் புருஷனை பொறுத்த வரைக்கும் நடந்த தப்பையும் செஞ்ச துரோகத்தையும் தான் பாப்பாரே தவிர தப்பு பண்ண ஆள் யாருன்னு பார்க்க மாட்டாரு. கோகிலா, உன் புருஷன் உன் மேல உயிரே வச்சிருக்காருமா. கண்டிப்பா உன்னை அந்த மாதிரிலாம் தூக்கி எறிய மாட்டாரு. அத்தை, என் நிலைமையில இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. ஆரம்பத்துல இருந்து என்ன சமாதானப்படுத்தி தான் என்ன இந்த நிலைமையில உட்கார வச்சிருக்கீங்க. என் விஷயம் தெரிஞ்சா இங்க எத்தனை பேர் என்ன அவமானப்படுத்த காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? கோகிலா, இப்ப நீதாமா புரியாம பேசிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல. வேணா கற்பனை பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. நான் கற்பனை பண்ணல, நீங்க தான் நடந்தது எதையும் பார்க்காம கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. கண்ணை மூடிக்கிட்டா நடக்க போறது நடக்காம இருந்துருமாத்த. கோகிலா, நீ சொல்றது எல்லாமே உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சு போன விஷயம். முடிஞ்சு போன விஷயங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா நடக்க போறதும் அப்புறம் நாம நினைக்கிற மாதிரியே தான் நடக்கும். அதுக்காக நடந்த விஷயங்களை மறக்க சொல்றீங்களா?